உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பரமக்குடி தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தின் முன்னாள் தலைவர் திரு பரம்பை பாலா பற்றி பார்க்க இருக்கிறோம். பரம்பை பாலா அவர்கள் கடந்த 2 முறை பரமக்குடி தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு செயலாற்றி வந்தார். இந்நிலையில் 25-27 ஆண்டிற்கான தேர்தலில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். இந்த சூழ்நிலையில் பரமக்குடி தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தின் முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய பரம்பை பாலா அவர்களை கொல்ல சதித்திட்டம் நடந்திருப்பதாக தகவல் தெரிய வந்துள்ளது. இது பற்றி அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது முழு விவரம் பின்னர் தெரிவிக்கிறேன் என்று அலைபேசியில் தெரிவித்துள்ளார். என்ன காரணம், எதற்காக இந்த சதி திட்டம் என்பது குறித்து பின்பு முழு விவரமாக டிகேவி ராஜா சேனலில் அறிவிக்கப்படும். பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தின் முன்னாள் தலைவர் பரம்பை பாலா அவர்களை சதித்திட்டம் என்பது அந்த பகுதியில் பெரிதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஏனென்றால் தற்போதுதான் தேர்தல் முடிவடைந்துள்ள சூழ்நிலையில் இது மாதிரியான திட்டங்களை தீட்டியது யார், என்ன காரணம், எதற்காக இந்த சதி திட்டம், இதை ஏவியது யார், இதற்கு காரணமானவர்கள் யார் என்பது குறித்து பின்னர் ஆராயப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் பல்வேறு நபர்கள் வந்த நிலையில் ஒருவர் மட்டும் பிடிபட்டுள்ளார். பிடிபட்ட நபர் தற்போது காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். அவரை விசாரிக்கும் பட்சத்தில் உண்மைத்தன்மை தெரிய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. எதற்காக இந்த திட்டம், ஏன் இவரை கொல்ல சதித்திட்டம் என்பது குறித்து பின்னர் விரிவான செய்திகள் தெரிந்த பிறகு சேனலில் ஒளிபரப்பப்படும். இதனை அறிந்த உறவுகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்செயலில் ஈடுபட்டவர்களை உடனே கண்டுபிடிக்க வேண்டும், அவர்கள் குறித்து முழு விவரம் தெரிவிக்க வேண்டும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அலைபேசியில் தெரிவித்தார். இது குறித்து விரிவான செய்தியை நேரில் சேனலுக்கு தெரிவிப்பதாக கூறியுள்ள பரம்பை பாலா அவர்கள் இது பற்றி நீதி விசாரணை நடத்த வேண்டும், இதனை நீதி முறைப்படி கையாள்வேன் என்று தெரிவித்துள்ளார்.